நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஒரு சிறிய ஜபத்தோடு கூட பகுதி கடந்து சொல்லலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பிதாவே, இருக்கும் தகப்பனே, இது மீண்டுமாக இந்த நல்லதொரு நாளிலே இந்த சமூகத்தில் அமர்ந்து இந்த சத்திய காரியங்களை கூட தியானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அழிவதற்கு கொடுத்திருக்கிறப்பா. அதுக்காக சொல்லுவேன். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களின் ஆசிரியர்களுமாக வரவேற்பட்டிருக்கிற மக்களின் ஆசிரியர்கள் அவங்க பழகக்கூடியான சூழ்நிலை அவர்கள் தன்னுடைய ஆக்கிரமிச்சிருக்கிறார். இதுவரையிலே கூட இதனாலே அடின் மூலமாக செய்தி கொடுக்கக்கூடியான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காக நன்றி சொல்லுவேன். அடியின் போதிக்கிற ஒவ்வொரு காரியமும் என்னுடைய கருத்தாக இல்லாமல் உன்னுடைய காரியத்தை பேசக்கூடிய ஞானத்தை எனக்கு தன்னுடைய ஆக்கிரமிச்சிருக்கிறோம். அதை கேட்கிற மக்களும் கூட இருந்தால் திரும்பி செல்லாதவர்களுக்கு கிரியையோடு கூட அவர்களோட மனமாற்றத்தை தன்னுடைய ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறேன். இதனாலே கூட முதல் முடி வரைக்கும் எந்த ஒரு கடனும் எந்த ஒரு சோர்வு இல்லாதபடி உற்சாகத்தோடு கூட நாங்கள் அவங்க கேட்கக்கூடியான சூழ்நிலையை தன்னுடைய ஆக்கிரமிச்சு காத்துக்கொண்டு பலப்படுத்த வேண்டுமா. எங்கள் ஆண்டவர் ரட்சகருக்கும் ஆர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு நாளை மீண்டுமாக இந்த பல மாதங்களுக்கு பிறகு செய்தவர்களுக்கு சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 6 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு. அப்போ அதோட தொடர்ச்சி முன்னாடியே சொல்லி உங்களை சலிப்பு இருந்தது. அது இன்னும் கூட ஷார்ட்டாக சுருக்கி அந்த பயணத்தை நம்ம தொடங்குவோம். பட் இது வந்து தலைமைத்துவத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இது இப்போ நமக்கு அவசியமாக இருக்குது. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலை நமக்கு நல்லாவே தெரியும். கடந்த 1 மாதமாக எப்படிலாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் கூட அது ஓயில் அப்படியே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் முழுமையாக அந்த அரசியலை குறித்து நான் பேசலை. அரசியலை சார்ந்து ஒரு தலைவனாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு வழிநடத்துகிற ஒரு மக்களாய் அவனுக்கு தேவையான தகுதிகளை எப்படியாக பெற்றிருக்க வேண்டும். தேவன் மக்களுக்கு தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு தாம் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளுக்கு எப்படியாக போதித்தார், உபதேசித்தார், வழிநடத்தினார் அப்படின்ற காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். அதனால் இது முழுமையான அரசியலை சார்ந்ததில்லை. பட் அரசியலை சொல்ல முடியாத கூட இருக்கலாம். இந்த தலைமைத்துவம்ன்றது எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளாக இருக்கும்போது நாளைக்கு வளரும்போது நீங்களே ஒரு மாணவனாக இருக்கலாம். உங்களுடைய பள்ளிகளிலே கல்லூரிகளிலே ஒரு தலைமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு தலைவனாக, ஒரு தலைவியாக நீங்கள் நிர்வகிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லை ஒரு அலுவலகத்தில் வரும்போது ஒரு சக மக்களோடு கூட இல்லை அவர்களை காட்டில் நீங்கள் ஒரு உயர்ந்த பதவிக்கு இருக்கும்போது அவர்களை நீங்கள் எப்படியாக ஆட்சிப்படுத்த முடியும் என்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்படலாம். இந்த ஊழிய காரியம் வரும்போது உங்களுடைய சபையார் விசுவாசங்களை கூட நீங்கள் எப்படியாக வெளியிடுகிறீர்கள் என்ற எல்லாமே கூட இதில் அடங்கும் என்று கூட நான் நம்புகிறேன், விசுவாசத்தை. இப்படியாக இந்த நாளில் கூட இந்த தலைப்பு எனக்கு இன்னும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. முதலாவதாக என்னுடைய சொந்த வாழ்க்கையில் கூட நான் கடந்த வந்த பாதையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காமெடியான கூட ஒரு நடந்தது. நாங்கள் ஒரு 8வது 9வது படிக்கும்போது சரியாக ஞாபகம் இல்லை. எப்பவுமே இருப்பாங்களே ஒரு ஸ்கூல் லீடர்னால் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க, துருத்துருன்னு இருப்பாங்க. அவன் நல்லா படித்தவங்க மட்டும்தான் அந்த லீடர் போஸ்ட்டுக்கு அவனை போடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு ஃபேவராக இருக்கிற பசங்களை மட்டும் கொஞ்சம் சேஃபாகவும் மற்றவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் மாறி இருப்பாங்க. எப்போவுமே என் கூட இருக்கேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், நாங்கள் கடைசி தான் இருப்போம். அந்த வகுப்பில் அவர் வரல, அந்த வாத்தியார் வரல அப்படின்னா அவர் அந்த லீடரை பார்த்து சொல்லிட்டு போவார். என்ன பண்ணுவான், யாருன்னா அடங்கலை, யார் மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்க, பேரை போர்டில் எழுதுகிற பழக்கம் இருக்கும். அப்படி தொடர்ந்து ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன சூழ்நிலையில் அவங்களுக்கு எங்களுக்கும் சண்டை. என் நண்பருக்கு எனக்கு அவங்களுக்கு 3 பேருக்கும் சண்டை. அதுலேருந்து எப்போவுமே அவனை கண்டவே அவங்களுக்கு பிடிக்காது, லீடருக்கு பிடிக்காது. எப்போ ஸ்கூலில் அந்த கிளாஸில் போய் பார்த்துக்க சொல்லிட்டு போனாலும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, முதல்ல அவனோட பேர் எடுத்து என்ன பண்ணிடுவான், முதல் பேரை அவனோட பேர் எழுதிடுவான். அவன் பேசினாலும் சரி, பேசாட்டி சரி, வந்தாலும் சரி, வரலான்ட்டு. இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் ஒவ்வொரு தடவையும் ஆசிரியர் வரும்போது கண்டிப்பாங்க, அடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை ரொம்ப கடுப்பில் அந்த ஆசிரியர் வரும்போது முதல்ல அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு துருன்னு தடி அடின்னு சொல்லிட்டு கேட்கல, அவன் பேர் எழுதியிருந்தது. அவனை கூப்பிடணுன்னா அவன் அன்றைக்கி வரவே இல்லை.
வராதவன் பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அவன் எழுதியிருக்கிறான். அவனோட ஆர்வம் எவ்வளோ இருக்கும் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவன் மேலே கோபம் வன்மம் இருக்கும் பாருங்க. எப்போவுமே எழுதுனாலும் அவன் முதல் பேர் அவன் பேர் இருக்கும், தங்கபால்னு இருக்கும், அவன் பேர் இருக்கும். அன்னைக்கு அவன் வரல. அன்னைக்கு அவன் மேலே இருந்த கோபத்தில் எல்லாமே பிடிச்சுன்னா அது வராத பேர் நீ எழுதிருக்கியான்னு சொல்லிட்டு அவனும் பிடிச்சி அடிக்கிற ஒரு காட்சியை தான் அன்றைக்கி நான் பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு போஸ்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, அவனை அதை பார்த்துக்கணும், அவ்வளோதான் அவனோட பொறுப்பு. அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கடுமையான காரியங்களுக்கு பார்க்க முடிஞ்சது. அதே போல் நான் முறையாக ஒரு கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன். ஒரு 3 மாதம் தான் ஆச்சு அந்த காலேஜில். சரி இது சரி வராது, வேறு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு பப்ளிக் ஸ்கூல், நல்ல பெரிய ஸ்கூல் தான், சேஷா இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். ஒரு எல்லாமே முடிஞ்சு, இன்டர்வியூ முடிஞ்சது. கடைசியில் அந்த ஓனர் கூப்பிட்டு பேசியில் எல்லாமே சொல்லிடுறாரு. அது நான் பழசு வாங்கின சேலரியோட ஒரு 3 டைம் அதிகமாக தான் இருந்தது, 3 மடங்கு அதிகமாக தான் இருந்தது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டார். அக்கா மாதிரி 24/7 என்ன பண்ணணும், நீங்கள் என்கேஜாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வச்சுட்டார். அப்படின்னு என்னென்னா, நிர்வாகம் இருக்கும், நிர்வாகத்தில் எப்போ வேணாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அது நைட்டாக இருக்கும், பகலாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும், லீவுன்றது என்ன அது உனக்கு இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா புதுசாக போகிறோம், அப்போ தான் ஃபஸ்ட்டு இது, எனக்கு பெருசாக அனுபவம் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அது எனக்கு என்ன பண்ணுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அவர் சொன்னார், அந்த நீங்கள் ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க, யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் பார்த்துட்டேன், எனக்கு இது சரி வராது. ஏன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பு எனக்கு அது தெரியாது ஃபஸ்ட்டு. அது ஒரு ஸ்கூல்ன்ற ஒரு கட்டமைப்பு, அதில் நீங்கள் விழுந்து பார்க்குறப்ப ஒரு மாணவனா நீங்கள் போய் படிச்சிருப்பீங்களே தவிர அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ட்டு நமக்கு சில பேருக்கு தெரியாது. வேலை உள்ளே இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தெரியும். பட் எனக்கு நான் ஆல்ரெடி அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததுனால எனக்கு தெரியும் இது வந்து இவ்வளோ பெருசு, இது வேண்டாம், நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு நான் அந்த ஓனருக்கு மறுபடியும் நான் போய் தொடர்பு கொள்ளலை, வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு வருஷம் இருக்கும். நான் மறுபடியும் நான் நிறைய கொஞ்சம் ஓரளவுக்கு கெயின் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் நம்ம அதை போய் அந்த வேலையை போய் நான் சமாளிச்சிடலான்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. அந்த அந்த ஒரு வருஷத்துலேருந்து அது நான் அந்த வேலையை விட்டு வெளியே வர ஒரு கடந்த 5-6 வருஷம் இருக்கும். நான் எத்தனையோ தடவை அப்ளிகேஷன் போட்டேன், நேரடியாக போய் பார்த்துட்டேன், ரெக்கமெண்டேஷனில் போய் பார்த்துட்டேன். எனக்கு அந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த வாய்ப்பு ஒரே ஒரு தடவை தான் கிடைச்சது எனக்கு. நான் தவறு விட்டுட்டேன். அன்றைக்கி ஒருவேளை கோலியத்து தாவீது எதிர்கொண்ட மாதிரி அது என்னதான் இருக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துருந்தாவது நான் அதில் இன்னும் பக்குவப்பட்டிருப்பேன், இல்லை பழகிருப்பேன்னு கூட சொல்லலாம். ஆனால் பயந்து வெளியே வந்ததுனால என்ன பண்ண முடியாது, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. அது இப்போ ஒரு பெரிய இழப்பாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு நான் தகுதியானவனா இல்லை அப்படின்றது நான் எனக்குள்ளேயே அதை ஃபீல் பண்ணி அதை விட்டுட்டேன். நான் 2 காரணம் இருக்கலாம். அது ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டு வேணான்னு விட்டது ஒரு பக்கம் சரின்னு தோணுது, ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சுன்னு அதை விட்டுட்டேன்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருந்துச்சு. இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற தலைமைத்துவமும் அப்படி தான். ஒருவேளை உங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க, போஸ்ட்டுன்னா நீங்கள் போய் ஒரு வேலையில் உட்கார போகிறது கிடையாது. ஒரு 4 பேரை மேனேஜ் பண்ணுறீங்களா, அட்லீஸ்ட் ஒருத்தரை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு போவீங்க, இல்லை எப்படி நீங்கள் அவங்கள வழிநடத்துவீங்க, இல்லை நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுவீங்கன்றது தான் இந்த பகுதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதலாவது தலைமைத்துவம்னா என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு பெரிய நாற்காலியில் ஒரு உயர்ந்த பதவியில் கொடுத்து நீ போய் என்ன பண்ண உட்காருன்னு சொல்லி உங்களை வச்சு உட்கார்ந்து அளவுக்கு பார்க்குறது என்னது தலைமைத்துவம் இல்லை. அப்போது உண்மையான தலைமைத்துவம் என்ன, மக்களுக்கான சேவையை நீ செய்யணும், அதுதான் உண்மையான தலைமை. அப்போது என்னன்னே தெரியாமல் நான் இன்றைக்கி இருக்கேன், நான் ஒரு போஸ்ட்டில் உட்காந்துட்டேன் அப்படின்றது பேர் அது தலைமை கிடையாது, ஒரு நல்ல லீடர்ஷிப் கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கான தன்மையை விட்டுட்டு கூட நான் என்ன பண்ணணும், இறங்கி நான் போய் அந்த இடத்துல மக்களுக்காக இல்லை என்னை நம்பி இருக்கிற இல்லை நான் யாரை வழிநடத்தணும் அவங்களுக்காக நான் என்ன பண்ணணும், வேலை செய்யணும். அதுதான் உண்மையான லீடர்ஷிப்பாக இருக்க முடியும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனம் 27 வாசிப்போமே. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்போ யாரு உங்களுக்கு முதன்மையானவர்னா என்னென்ன, உனக்கு மேலே ஒருத்தர் இருக்க, நீ அவனுக்கு மேலே நீ வரணும்னு நினச்சா நீ முதல்ல என்ன பண்ணணும், அவனுக்கு நீ சேவை செய்யணும். அவனுக்கு நீ ஊழியம் பண்ணுறதுக்காக தான் நீ என்ன பண்ண மேலே வந்திருக்க. நான் மேலே வந்துட்டேன்றதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, அவனை அவாய்ட் பண்ணக்கூடாது, இல்லை அவனுக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவனை நம்பி தான் என்ன பண்ண, அவனுக்காக தான் நீ உனக்கு இந்த போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க.
அப்போ தலைமைத்துவன்றது என்ன? ஒருத்தருக்கான சேவையை நீ என்ன பண்ணணும், செய்யணுன்றது தான். இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறாங்க, தலைமைத்துவம்னா என்ன, அது ஒரு பவர், ஒரு என்ன பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கும், நல்ல ஒரு பவரில் இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம என்ன வேணாலையும் அதிகாரத்தை செலுத்தலாம், என்ன வேணாலையும் விலைக்கு வாங்கலாம், யாரை வேணாலையும் கட்டுப்படுத்தலாம். அப்போ என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுது இன்றைய நாளில் இந்த ஒரு தலைமைக்கு கிடைக்குது. அது யாராக இருந்தாலும் சரி, அது பொதுவாக வெளிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் இண்டிவிஜுவல் உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, ஒரு அதிகாரம்னு வந்துருச்சுன்னா, ஒரு வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தலைமைன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மற்றவங்க என்ன பண்ணுவீங்க, அடக்கணும்னு தான் நினைப்பீங்க. அப்போ அடக்குதல் மட்டும் என்ன பண்ணுது, தலைமைத்துவம்னு அவங்க நினைக்கிறாங்க. மற்ற காரியங்களே அவங்களுக்கான காரியங்களை செய்கிறதுன்றது தான் ஒரு உண்மையான தலைமையாக இருக்கும்னு தான் சொல்லுது. வேதம் சொல்லுகிறது உண்மையான தலைவன் யாருன்னா அதான் ஊழியக்காரன். யார்? அவனுக்கு வேலை செய்கிற ஒரு ஊழியக்காரன் தான் அவனுக்கு தலைமையாக இருக்க முடியும். எவன் ஒருத்தவனை வழிநடத்துகிறானோ அவனும் ஒரு ஊழியக்காரன். எவன் எந்த திசையில் தேவனை நோக்கி நீங்கள் இப்படியாக அவனை கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்றதும் ஒரு தலைமை பண்பு தான் அவங்களுக்கு. அப்போ ஊழியக்காரத்தில் என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். அதில் சபையில் இன்றைக்கி பல சபைகளில் நிறைய என்ன பண்ண உள்ளுக்குள்ளே ஒரு நிறைய இது வச்சுருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, செயலாளர், பொருளாளர், தலைமைன்னு சொல்லிட்டு நிறைய டிவிஷன் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த அதிகாரத்தை என்ன பண்ண முடியாது, துஷ்பிரயோகம் பண்ண முடியாது. பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே கட்டமைப்பு என்ன பண்ணும், உடஞ்சி போகும். அப்போ அவனுக்கு உண்டான ஒரு காரியத்தை அவன் என்ன பண்ணணும், சரியாக செய்யன்றது அவனுக்கு கிடைப்பேன். அப்போ ஒரு என்ன பண்ணுறது, ஒரு ஊழியக்காரன் தன் ஜனத்தை அல்லது தன் நம்பி வந்திருக்கிற விசுவாசிகளை சரியான பாதையில் என்ன பண்ணணும், அவனை நடந்து கொண்டு போகணும். நீ இந்த இந்த டைரெக்ஷனில் போ, சரியாக போய்டும், அது நல்லா தான் இருக்கும், போயா போ அப்படின்னு சொல்ல கூடாது. என்ன பண்ணணும், நீ ஏன் பின்னாடி வா, நான் போயிட்டுருக்கிறேன், அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணு, வந்துக்கிட்டே எதையும் பார்க்காத, நான் முன்னாடி போகிறேன், என்ன பண்ணு, பின்பற்றி வா, இப்படி தான் சொல்லணும். அப்போ நீ போன்னு சொல்லக்கூடாது, என்ன பண்ணணும், என் பின்னால் வான்னு சொல்கிறது தான் அது என்ன பண்ணுது, உண்மையான தலைமைக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, தலைமை நம்ம ஒரு போஸ்டிங் வந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீ என்ன பண்ணு, நீ எதுவும் வேலை செய்யாத, நீ என்ன பண்ணு, அவனுக்கு கமெண்ட் கொடுத்தா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணும், அவனுக்கு ஒரு வேலையை நீ இதை செய், அதை செய்யணும்னு சொன்னால் மட்டும் போதும், அவன் என்ன பண்ணுவான், பார்த்துக்கிடுவான், நீ அந்த படத்தில் வந்துடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது இல்லை, கிடையாது. ஒரு சிலரே மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலையிலேருந்து இறங்கி வந்து மற்ற வேலைகளையும் செய்வாங்க. அப்போது தலைமைத்துவம் என்பது என்னது, ஒரு ஊழியத்தின் பாதை தான் ஒரு தலைமைத்துவம். அப்போது யாரெல்லாம் தலைவனாக இருக்க முடியும் அப்படின்ற காரியத்தை கூட நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். எவன் ஒருவன் ஆண்டவருக்கு அது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவனே உண்மையான தலைவன் நினைப்பான். அப்போ நான் ஒரு பதவியில் வந்துட்டேன், இல்லை ஒரு பொறுப்பில் வந்துட்டேன், எனக்கு எந்த ஒரு பயம் கிடையாது, யாரை பற்றி பயம் கிடையாதுன்னு நீங்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு மேலே யார் இருக்கா, தேவன் இருக்காரு. அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யார் மானிட்டர் பண்ணுறா, தேவன். இன்றைக்கி நீங்கள் அதை தப்பிச்சுக்கலாம். நீங்கள் மனுஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், அந்த பதவி இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், தப்பிச்சுக்கலாம். ஆனால் அதோட காலம் என்ன பண்ணும், பின்னால் அதுக்கான காரியத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது அது மாத்திரம் கிடையாது, மக்களுடைய அன்பை நீங்கள் என்ன பண்ணணும், பெறக்கூடியவர்களாக இருக்கணும். எவன் ஒருவன் மக்களுடைய அன்பை பெறுகிறானோ அவனே என்ன பண்ணுவான், உண்மையான தலைவனாக இருப்பான். இன்றைக்கி நீங்கள் அந்த தகுதி கீழே அந்த பதவிக்கு வரணுன்றதுக்காக மக்களோட என்ன பண்ணுவீங்க, கைகாலை பிடிப்பீங்க. பதவிக்கு வந்ததுக்கப்புறம் எதுவுமே செய்ய மாட்டீங்க. அடுத்த 5 வருஷம் நீங்கள் இப்படி தான் செய்ய மாட்டீங்க. அடுத்த 10 வருஷம்ல நீங்கள் நிலை இருக்கிற அந்த இடத்துலேருந்து வர மாட்டீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அப்போ மக்களோட அன்பு, மக்களோட காரியத்தை, அவனோட தேவை நீ சந்திக்கும் போது என்ன பண்ணுவான், அப்போ தான் உண்மையான தலைவனை அவன் ஏற்றுக்குவான். அப்படி ஏற்றுக்கொள்ள தலைவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே தான் சொல்லப்படுகிறது. அப்போ மக்களின் நம்பிக்கை நீ என்ன பண்ணணும், பெறக்கூடியவர்களாக இருக்கும். அப்போது உங்களோட நடத்தை எப்படியாக இருக்க வேண்டும், அதன்படியாக இருக்க வேண்டும். இந்த வேதாகமத்தில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, தலைவனுக்குரிய ஒருத்தர் சொல்லியிருக்கு. நிறைய தலைவர்கள் இருக்காங்க, ஆனால் வேதம் நல்ல ஒரு சொல்லியிருக்காங்க. நெகேமியாவை குறித்து நீங்கள் எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நெகேமியா யார், ஒரு தலைவன் கிடையாது. அவன் யார், ஒரு பணிவிடைக்காரர். அவன் சாதாரண ஒரு ராஜாவுக்கு கீழே என்ன பண்ணுவான், ஒரு பானபத்திரக்காரன் தான். ஆனால் எருசலேமின் என்னது இது, ஆலயம் இடிந்தது என்று கேள்விப்பட்ட போது அவனுக்கு என்ன நினைச்சது, ரொம்ப துக்கப்படுறான், அழுகிறான். உடனே என்ன பண்ணுறான், தேவனிடத்தில் போய் மன்றாடி ஜெபிக்கிறான், நான் என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஒன்றுமே செய்யலை. போய் நான் ராஜா கிட்ட என்ன போயிட்டு ஒரே நிமிஷம் தான் அவன் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு கேட்குறான், இப்படி அந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, நான் போயே ஆகணும், எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ அனுப்பிவிடுங்க, அதுக்கு தடங்களாக்கிற காரியத்தை நீங்கள் எனக்கு சந்திச்சு கொடுங்க, நான் எப்படியாவது நான் என்ன பண்ணுவேன், திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறப்போ அந்த ராஜாவை என்ன பண்ணுறாரு, அனுப்பி வைக்கிறான்.
அவன் வந்தது என்ன பண்ணுறான், அந்த இடிந்து போன எரிந்து போன அந்த ஆலயத்தை மீண்டும் எழுப்புவதற்கான ஒரு காரியத்தை அவன் சந்திக்கிறான். மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறான். மக்களிடத்தில் யார் யார் என்ன செய்ய வேணுன்ற ஒரு என்னது பங்கு பிரித்து கொடுக்குறான். எப்படி கட்ட வேணுன்றதை ஆராய்ந்து பார்க்குறான். எப்படிலாம் கட்டலாங்கிறத பார்க்குறான். அப்போது எந்த இடத்துல இடிஞ்சு போகிறோம், இல்லை எந்த இடத்துல என்னது அழிஞ்சு போகிறதோ அதை குறித்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, சரி இன்றைக்கு அப்படி தான் இருக்காங்க, இல்லை என்ன பண்ணுவாங்க, அப்படி ஆகிப்போச்சுன்னு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் நெகேமியா அப்படி பண்ணலை. அதை மீண்டும் எப்படி கட்டி எழுப்பலான்றது தான் அவன் யோசிச்சிருக்கிறான். அப்போது அந்த மக்களை வழிநடத்த ஒரு நல்ல தலைவனாக யார் சொல்கிறாங்க, நெகேமியாவை குறிப்பிடுகிறார். இன்றைய நாளில் நாமும் கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க, இக்கட்டான சூழ்நிலை வரலாம், நெருக்கடி வரலாம், இன்னும் கூட நமக்கும் அந்த மாதிரியான பாதிப்புகள் வரலாம். ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. மீண்டும் அதை எப்படி எந்திரிக்கணும்னு தான் நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர அதை விட்டு விலகி வந்துடணும்னு நம்ம ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அன்றைக்கு நெகேமியாவோட தேவன் கூட இருந்தார். மீண்டும் அந்த கட்டிடம் என்ன பண்ணுது, எழுப்பப்பட்டது, புதுப்பிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பிறகு மோசையை கூட நம்ம பெரிய உதாரணமாக சொல்லலாம். 1 வருஷம் 2 வருஷம், 1 நாள் 2 நாள்ல 40 வருஷம் அவன் அந்த அடங்காத என்ன சொல்கிறது, மதிக்காத கீழ்ப்படியாத அந்த மக்களுக்காக என்ன பண்ணான், மெனக்கட்டான், வழி எடுத்தினான். ஒரு தலைவனாக வழி எடுத்தினான். தலைமை தேவை, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, தலைவர்கள் தேவைன்றது முதலாக எந்த பக்கம் வந்தது, மோசையின் காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது. அது யார் கொடுத்தது, அந்த இதை தேவன் தான் சொன்னார். எப்போ இவ்வளோ பெரிய திரளான ஜனங்களை என்ன பண்ணால அவனால் ஒருத்தனால சமாளிக்க முடியல. அவன் மாமனார் வந்து பேசல கூட அப்புறமா அவன் போய் மன்றாடுறான், ஐயா இவ்வளோ இவங்களை பஞ்சாயத்து தீக்கிறதே என்னாச்சு, பொழுதுனைக்கு வேலையாக போச்சு, நான் எப்படி இவங்களை கொண்டு போய் நான் சேர்க்க போகிறேன்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் மோசம் இருந்தான். ஆனால் தேவன் என்ன ஒரு அழகான ஒரு காரியத்தை அவனுக்கு சொன்னார், நீ என்ன பண்ணு, வருத்தப்படாத, நீ வந்து இப்படி பண்ணாத, நீ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாத, என்ன பண்ணு, பிரிச்சுக்கோ, 10 பேருக்கு 100 பேருக்கு 50 பேருக்குன்னு பிரித்து அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரியை வச்சு நீ அவங்கள பார்த்துக்கோ, அவங்க முக்கியமான விஷயத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட கொண்டு வருவான்னு சொல்லிட்டு ஒரு அழகான கட்டமைப்பை யார் உண்டாக்கினது, தேவன் உண்டாக்கினார். அப்போது இந்த மாதிரி வழிநடத்த ஒரு தலைவர்கள் தேவை, ஒரு அமைப்பை உண்டாக்கினது யார், முதலாக தேவன் மோசையின் மூலமாக அன்றைக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார். மோசையும் கூட ஒரு நல்ல என்ன சொல்கிறது, அவன் பிறந்து வளர்ந்தது ஒரு இடமா இருந்தாலும் கூட வளர்ந்து அவன் வாழ்க்கை எப்படி வேணாலும் போயிருக்கலாம். என்ன சொல்கிறது, எகிப்தின் ராஜா அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை வந்தது. ஆனால் தேவன் என்ன பண்ணது, மோசை தெரிந்ததுக்கு ஒரே காரணம் என்ன, அவன் தன் ஜனங்களுக்காக அவனை என்ன பண்ணான், அவனை அவனோட மக்களை என்ன பண்ணான், எதிர்த்தான். அப்போ அவனுக்காக கொடுத்து வந்து அப்போ நீ தான் என்ன பண்ண, சரியான ஆள், அப்போ நீ தான் என்ன பண்ண போகிற, இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் வழி எடுத்து போகிறேன், காப்பாற்ற போகிறேன், நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், உன்னை வச்சு நான் அவங்களை நான் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு முதலாக மோசையை வெளியெடுத்து அவருக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அவனை கொண்டு வர. அப்போ கூட மோசை என்ன சொல்கிறான், என்னால் முடியாதுன்னு சொன்னான். நான் அப்பவும் கூட என்ன பண்ணல, தேவன் விடலை, நீ தான் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு அவன் மூலமாகவே அவருடைய ஜனங்களை கொண்டு வந்தார். எத்தனையோ இடத்துல அவன் தேவனுடைய வார்த்தைகளை அந்த மக்கள் என்ன பண்ணல, கேட்கல. ஒருவேளை எனக்கு கீழாக ஒரு பெரிய ஒரு ஜனத்தை கொடுத்து நீ வழி எடுத்துன்னு அவங்களாம் அந்த 100 பேர் நீங்களாம் எனக்கு கேட்கணும்னா நான் சரிதான் போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், நானும் ஒரு பக்கம் போயிடுவேன். லட்சாதி லட்சம் மக்களை கூட அவன் என்ன பண்ணுவான், எதுவுமே பண்ணல, ஒருபோதும் அவங்களுக்காக வெறுத்து கொடுக்கல. தேவன் பல முறை அவன்கிட்ட சொன்னார், நீ என்ன பண்ணு, இன்னும் நான் பெரிய ஜாதியாக்குறேன், உன் மூலமாக நான் ஒரு சந்ததி உருவாக்குறேன், நீ என்ன பண்ணு, விட்டுட்டு வந்துரு, அவங்க நான் என்ன பண்ணுறேன், அழித்து போடுகிறேன்னு சொன்னார். யாருக்காக இதெல்லாம் பண்ணாரோ அந்த மக்களையே நான் என்ன பண்ண போகிறேன், அழித்து போடுகிறேன்னு ஒரு மனுஷனுக்காக சொன்னாங்க. ஆனால் அப்போ கூட என்ன பண்ணலாம, வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க, அவங்க என்ன சொல்ல, எனக்காக என்ன பண்ணுங்க, அவங்கள தயவு செய்ய பொறுமையாக இருங்க, மன்னிக்கங்க, என் பேரை வேணா என்ன பண்ணுங்க, உங்கள் ஜீவித புஸ்தகத்தில் கிடுக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க முன் வந்தான்ற பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை தான் என்ன பண்ணுறது, தேவன் விரும்புகிறார். அவனுக்காக தேவன் அந்த மக்களை விட்டு வைக்கிறார். ஆனால் இன்னொரு காரணமும் இருக்குது. என்னதான் அப்படி இருந்தாலும் எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத போது அது தலைவனாக இருந்தால் கூட என்ன பண்ண முடியாது, தேவனுடைய சுதந்திரத்தை அவன் அனுபவிக்க மாட்டான். அதை தான் மோசைக்கும் கொடுக்கப்பட்டது, ஆரோனுக்கும் கொடுக்கப்பட்டது. அவன் கானான் தேசத்தை அவங்க என்ன பண்ணல, சுதந்திரிக்கவே இல்லை, அவங்க உள்ளே போவே இல்லை. அப்போ அதிகாரம் இருந்தது, நல்ல என்ன பண்ணாங்க, கைட் பண்ணான், எல்லாமே பண்ணான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மக்கள் கொடுத்த ப்ரெஷர்னால என்ன பண்ண முடியலை, அவனால் சமாளிக்க முடியல. அப்போ இது போன்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம், வரும். அது இக்கட்டான சூழ்நிலை வரும். நம்ம எவ்வளோதான் விசுவாசமாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும், ஒரு கட்டத்தில் நம்ம கூட இருக்கிறதுனால ஒரு எதிர்ப்பு வரலாம், ஒரு இழப்பு வரலாம்,
ஒரு பெரிய கஷ்டம் வரலாம், வறுமை இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கஷ்டமான நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அது நல்லானதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மறந்து போயிடும். இன்றைக்கி நிறைய தலைவர்களை பார்க்க முடியும், அது தேவைன்றதப்போ மாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, ஜபத்தில் வச்சுக்கோங்கன்ட்டு நம்ம கேட்டுப்பாங்க. அது அவங்களுக்கு வெற்றியாக கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. அதுக்காக ஒருபோது என்ன பண்ண போகிறதில்ல, நன்றி சொல்லி தேவனை கனப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அந்த மோசையானவன் பாருங்கள், இப்போ என்னாகும் 12ஆம் அதிகாரம் வசனம் 3 வசிப்போம். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே பெரிய திறமைசாலி, பெரிய வாயாடின்னு சொல்லலை. என்ன சொல்கிறாங்க, சகல மனிதரிலும் சாந்த குணம். அப்போ லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்துகிற ஒரு கமெண்ட் பவர் அவன்கிட்ட எப்படி இருந்திருக்கணும். ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்லிருக்கிறாரு, ஏன்னா அவனோட பொறுமை அங்கே ரொம்ப முக்கியமாக இருந்தது. தேவனுடைய பார்வையில் அவனோட பொறுமை எவ்வளோ முக்கியமாக இருந்ததுனால தேவன் அவனுக்கு கொடுத்த சாட்சி அதுதான். சரிங்களா? அப்போது தலைமைத்துவன்றது ஒரு பெரிய என்னது, இது ஒரு பெரிய காரியம் இல்லை, அது ஒரு பெருமைக்குரிய காரியம் இல்லை. அது என்ன காரியம், அது ஒரு முக்கியமான பொறுப்புக்குரிய காரியம். அதுதான் தேவன் மோசே இடத்துல அவன் எதிர்பார்த்தார். ஒருவேளை அவன் அதே மாதிரி அந்த மக்கள் மாதிரி அவனும் இருந்ததுனால கண்டிப்பாக அவனோட சேர்ந்து மக்களையும் அழிச்சிருப்பாரு, அவனையும் அழிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போது நல்ல தலைவருக்கு உண்டான என்ன மாதிரியான குணங்கள்லாம் தேவன் ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்ப்போம். முதலாவதாக நம்ம பார்த்தோம், தலைமைன்றது ஒரு சேவைக்கான குணம். அது யோவானில் 13ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 14 15 வாசிப்போம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது புள்ளியிட இல்லை ஒரு எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் அவர் என்ன பண்ணுறாரு, கால்களை கழுவுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குது, அப்போ அந்த காலத்தில் ஒருத்தன் காலை கழுவுறான்னா அவன் என்னமா இருப்பான், ஒரு அடிமையாக இருப்பான். அவனோட தேவையாக இருந்திருக்குல்ல, வேறு என்ன வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, கால்களை கழுவுறேன்னு சொல்கிறது. அப்போ அது என்ன சொல்ல வராருன்றான், நான் என்ன மேன்மைப்படுத்தலை, நான் என்ன பண்ணுறேன், என்னைய தாழ்த்துறேன், என்ன தாழ்த்துறேன் ஃபஸ்ட்டு முதல்ல. அப்போது அவரே அப்படின்னா அப்போ நம்மளை என்ன பண்ணணும், அதை விட மேலே இருக்கணும். அதை விட மேலேன்னா என்ன பண்ணணும் எனக்கும் தெரியல, பட் அதை விட மேலே வரணும். சரிங்களா? அப்போது சேவைன்றது இந்த அளவுக்கு ஒரு தடவை என்ன பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரீமாக போக முடியாது. அது யார் பண்ணுறாருன்றது அதை விட முக்கியமாக இருக்கிறது. யார் பண்ணுறாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே தன் சீடனை என்ன பண்ணுறாரு, காலை கழுவுறேன்னு சொல்லும்போது அவருடைய தாழ்மை குணம் எப்படியாக இருக்குதுன்றது நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போது எந்த ஒரு சூழ்நிலை அவன் பெருமையாக அது ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் அது பெருமையாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அடுத்த தடவை அந்த தலைமை பண்பு இருக்காது, அது நிச்சயமாக அழிஞ்சு போயிடும். நான் ஒரு வேளை தாழ்மையாக இருக்கிறேன், என்னோட குணாதிசயம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஒரு காரியத்தில் நீங்கள் யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், தனியாக தெரியறதுக்கான வாய்ப்பு எனக்கு அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு நீங்கள் கொடுப்பேன். அப்போது முதல்ல நான் என்ன பண்ணணும், என்ன தாழ்த்திக்கணும், என்னோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னு நான் வெளிப்படுத்திருக்கணும், நான் அப்படியாக என்ன இருக்கணும், வாழ்ந்துருக்கணும். அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவியிலையோ இல்லை ஒரு அதிகாரத்திலோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூட உங்களால் நிறுத்த முடியும். சரி, அப்போ இது நீங்கள் எங்கேருந்து நீங்கள் பண்ண முடியும், முதலாவது நீங்கள் உங்களிடத்துலேருந்து என்ன பண்ணணும், ஆரம்பிக்கணும். அது ஒரு வேளை நீங்கள் தனிமையாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மற்ற மக்களோடு சார்ந்திருக்கும் போது அது நீங்கள் ஆரம்பிக்கலான்றதை விட இருக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு தலைவனாக இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கணும், ஒரு தலைவியாக இருக்கும்போது எப்படி, ஒரு தலைவியாக இருந்தால் மாதம் 2000 ரூபா வாங்குறதுக்கு மட்டுமே உங்களோட ரேஷன் கார்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, தலைவின் பேர் சேர்த்துக்கிறது தலைவி கிடையாது. அப்போ உண்மையான அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு இல்லை ஒரு வேளை ஆவிக்குரிய காரியத்தை வழிநடத்துகிற பொறுப்பு நிச்சயமாக ஒரு கணவனுக்கு என்ன பண்ண வேணும், இருக்க வேணும். ஒரு மனைவியாளுக்கு ஒரு மனைவின்ற ஒரு தலைவியாக இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு பொறுப்பு இருக்கணும், அந்த குடும்பத்தை ஒரு ஞானத்தோடு வழிநடத்துறதுல இல்லை ஒரு பக்குவப்படுத்த ஒரு ஃபேமிலியாக வழிபடுத்துகிற பொறுப்பு என்ன பண்ண இருக்குது, அந்த மனைவிக்கு இருக்குது. அப்போது எந்த ஒரு தலைவனுக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வைன்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி படித்தேன். அது 3000 30,000 எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஒரே நாளில் அதிகப்படியான சூசைட் நடந்தது 3000 ஆடுகளா 30,000 ஆடுகளா எனக்கு தெரியல.
ஏன்னா ஒரு ஆடு போய் அந்த ஒரு மலையில் மேய்ஞ்சிட்டு இருக்கையில் ஒரு பெரிய மலை, ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த ஆடு எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ஆடு போய் அந்த பள்ளத்தில் வந்து இறங்குச்சு, கீழே விழுந்துருச்சு. அது பின்னோக்கி போன எல்லா ஆடும் என்ன பண்ணிச்சான், அதுதான் வழி நினச்சி போய் விழுந்து செத்து போயிடுச்சு. அப்போது ஆடுக்கு நான் என்ன பண்ண தெரியாது, நம்ம என்ன பண்ணுறோம் எங்கே போகிறோன்னே தெரியாது. ஒரு முன்னாடி போகிற ஆடு எப்படி போதோ அப்படி தானே இருக்குது, பின்னாடி வர ஆடும் அப்படி தான் இருக்குது. அப்போது அன்றைக்கி செத்த 3000 ஆடுக்கு என்னது இது, ஒரு முட்டாள்தனமான ஆடுகளை தான் இருந்திருக்கும். இல்லை ஒரு முன்னாடி போன ஒரு முதல் ஆடு என்ன இருக்கும், ஒரு வழி தெரியாத, ஒரு என்னது வழிநடத்த தெரியாத ஒரு ஆடாவோ ஒரு தலைவனாக தான் இருந்திருப்பான். அப்போது நம்ம எங்கே போகிறோன்றது என்னது முக்கியம், ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் ஒரு தலைவனாக இருக்கேன், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எதை நோக்கி போகிறேங்கிறது என்ன பண்ணுறது ஒரு அவசியமாக இருக்கிறது. அப்போது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 29. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறனோ பாக்கியமா. இப்போ தீர்க்க தரிசனமானன்னா இது ஆங்கிலத்தில் நல்ல ஒரு எய்ம்ன்ற மாதிரி இருக்கும். அப்போ நோக்கம் எதுவாக இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தலைவனாக இருந்தால் அவனுக்கு என்ன இருக்கணும், முதல்ல நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும். அதை சார்ந்து தான் நம்ம போகணும். அதுதான் ஒரு முழுமையான வளர்ச்சியாக இருக்கும். என்னோட வளர்ச்சி இங்கேயே இருக்குது அப்படின்னா அது ஒரு வளர்ச்சி கிடையாது, அது ஒரு லீடர்ஷிப் கிடையாது. அது அடுத்த படிநிலையை நம்ம போகுது நம்ம மட்டும்தான், அது என்னது, அது ஒரு உண்மையான லீடர்ஷிப்பாக இருக்கும். அப்போது அந்த தலைவனுக்கு என்ன தேவை, முன்னாடி ஒரு நோக்கம் என்பது தேவைப்படுகிறதா இருக்குது. அப்படி தேவைப்படுகிற அந்த தலைவனுக்கு முக்கியமான இன்னொரு குணாதிசயம் தேவை, அதுதான் நேர்மை. இப்போ நான் இங்கே பேசுகிறது என்ன வேணாலும் பேசலாம், வெளியே போயிட்டு நான் பாட்டில் என் விருப்பத்துக்கு இருந்தால் அது என்ன பண்ணது, நேர்மை கிடையாது. இங்கே போய் நான் சத்தியத்தை வாங்குவான்னு உபதேசிச்சுட்டு வெளியே போய் நான் அதை மீறினா அதுவும் நேர்மை கிடையாது. இல்லை நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்பில் இருக்கேன், உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட்ஸை கொடுத்துட்டு நான் அதில் ஏதாவது ஒரு பொய்யான நான் அதில் ஒரு பகுதியை நான் திருடுனேன் அப்படின்னா அது ஒரு நேர்மை கிடையாது. அப்போ முதலாவது என்ன பண்ணுது, நேர்மை என்பது ஒரு தலைவனுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதுதான் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் வசனம் 7 சொல்லுகிறது. அப்போ நீதிமான் தன் என்னது உத்தமத்தில் நிலைத்திருக்கிறான். உத்தமம்னா என்னன்னு நமக்கு தெரியுது, இப்போ தான் நேர்மைன்னு சொல்லிட்டோம். அதுக்கு ஒரு சிறந்த அடையாளத்தை தான் தானியேலை குறிப்பிட்டு சொல்லுகிறதும். தானியேல் வந்து என்ன சொல்கிறது, அவனோட நிலையை கெடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணாங்க, சரிங்களா. அதுக்காக அவனை என்ன பண்ணாங்க, சிங்கத்தின் குகையில் கூட அடைச்சாங்க. அவன் எதுவுமே பண்ண மாட்டான்னு கூட நினச்சாங்க. ஆனால் தானியேல் ஒருபோதும் என்ன பண்ணல, அப்படி தன் நிலையிலிருந்து மாறவே இல்லை. அந்த குகையிலிருந்து விடுவிச்ச காரியம்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஒருபோதும் தேவனை அவன் விட்டுவிடவில்லை. எல்லா சூழ்நிலையும் கூட அவனுக்கு முன்பாக தேவன் இருந்தார், அவனை விடுவித்தார் என்பதை பார்ப்போம். அப்போ தானியேலை போல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளும் முன்னேறி வருவோன்றது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போது ஒரு தலைவனுக்கு அவனோட மிகப்பெரிய ஒரு காரியம் அவனோட குணாதிசயமும் நேர்மையும்ன்றது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தபடியாக மக்களை அவன் பாதுகாக்க வேணும் இல்லையா. தலைவனும் வந்துட்டா, இல்லை நான் ஒரு ஊழியன்னு வந்துட்டா, நான் என்னோடய விசுவாசிகளையோ இல்லை மக்களையோ இல்லை என்னை சார்ந்து இருக்கிற குழுவையோ அவர்களையும் நான் பாதுகாக்கணும். நான் என்னை மட்டுமே பாதுகாச்சுன்னா அது ஒரு சரியான காரியம் இல்லை. இன்றைக்கு பல பேர் என்ன பண்ணுறது, அதிகாரத்துக்கு வருவது என்னது தான், தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது தான். அதுக்காக எவன் அழிஞ்சா என்ன, எவன் செத்தா என்ன, இப்படி தான் பல பேருடைய எண்ணங்கள் இருக்குது. எனக்கு அதிகாரம் தேவை, என்னுடைய பாதுகாப்பு தேவை, நான் இந்த அதிகாரத்துக்கு வந்தால் எவனை என்ன ஒருத்தரும் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் உலகத்தில். ஆனால் தாவீதை தேவன் எப்படியாக கொண்டு வருகிறான்னு பாருங்கள். தாவீது வந்து எங்கிருந்து வந்தான், ஆடு மேய்க்கிற ஒருத்தன் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிற ஒரு மகனாய் தேவனை எப்படியாக தேர்ந்தெடுத்தார் பாருங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிப்போமே. இல்லை அதுக்கு முன்பாக ஒரு நிமிஷம், 1 சாமுவேல் 13:14 வாசிங்க. 13:14. இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார்.
கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். பாருங்க, இது ஒரு வார்த்தை தேவன் சாட்சி கொடுக்குறார். தேவனுடைய இருதயத்துக்கேற்ற ஒரு தலைவன் யாரு? தாவீது. எங்கிருந்து வந்தவன்? ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன். கோலியாத்தை எதிர்கொண்டு வந்தபோது அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால் அவனோட விசுவாசம் எப்படி இருந்தது? தேவன் இடத்துல இருந்தது. ஒரு சின்ன கூழாங்கல் போதுன்ற அவனோட ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுது? அவன் தன்னை மக்களை காப்பதற்காக அவன் எங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறான்? ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். அவனோட பாருங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 34 36 வரைக்கும் வாசிப்போம். 1 சாமுவேல் 17. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவிட்டேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகள் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனான தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீதே, பெலிஸ்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். இங்கே பாருங்க, ஒரு சின்ன காரியம் தான். அவன் மேய்த்து கொண்டிருக்கிற ஆடை ஒரு சிங்கம் ஒரு தடவையும் கரடி ஒரு தடவை என்ன பண்ணுச்சு? அது பிடிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்த ஆட்டையும் விட்டுட்டு என்ன பண்ணியிருப்போம்? ஓடி இருப்போம். அவன் விடலை. அந்த ஒத்த ஆட்டுக்காக என்ன பண்ணான்? சிங்கத்தின் தாடையை பிடிச்சிட்டான்னு சொல்கிறான். அப்போது தன்னுடைய ஆடுகளை இல்லை தன்னுடைய அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்து அந்த ஆடுகளை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு என்னது இருந்தது. அது எவ்வளோ பலன் இருக்கு சொல்லப்படுகிறது பாருங்க. அந்த கரடி, அந்த சிங்கத்தையும் கரடியிலேருந்து நான் தப்பு வச்சு பாதுகாத்தேன்னு சொல்லும்போது அவன் தேவன் அவனை உயர்த்த இதை விட ஒரு பெரிய காரியம் அவனுக்கு இல்லை. அப்போது எவன் ஒருவன் தன் மக்களை நேசிக்கிறானோ, நம் மக்களை பாதுகாக்கிறோம், அவனுக்கு இந்த தலைமைத்துவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போது அவன் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு நினச்சி அவன் விட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக அடுத்ததுக்கு ரொம்ப சிக்கலாக கூட இருந்திருக்கலாம். அந்த மக்களை வழிநடத்துறதுக்கு அவன் ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பன் தானே, இல்லை சாதாரண ஒரு கூலி ஆள் தானே அப்படின்னு விடலை. ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்குது? அவங்க என்ன விசுவாசம் இருக்குது? அவங்ககிட்ட என்ன இது மக்கள் நேசிக்கிறான்ன்றது தான் தேவன் அன்றைய நாள் பார்த்தார். அப்போது எந்த ஒரு மனிதனும் யாரை சார்ந்திருக்கணும்? தேவனை சார்ந்து கடவுளை சார்ந்திருக்கணும். அப்படி ஒருவன் கடவுளை சார்ந்திருக்க மட்டுமே அவனால் என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5லிருந்து 6 வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்போ உன் சுய புத்தி மேலே என்ன பண்ணாத? சாயாத. இன்றைக்கு எனக்கு எந்த ஒரு படிப்பறிவும் இல்லை, இல்லை எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, எந்த ஒரு அனுபவம் இல்லை. இந்த ஒரு நல்ல ஒரு இது, அவர் பேர் ரசல் சம்திங், ஏதோ ஒரு பேர், ஒரு தத்துவ ஞானி. அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஒருவனுக்கு அனுபவம் இல்லாத எந்த ஒரு தொழிலையும் அவன் செய்ய முன் வர மாட்டானான், இல்லை அனுபவம் இல்லாத எந்த ஒரு வேலையை செய்ய அவன் முன் வர மாட்டானான். ஆனால் எந்த அனுபவம் இல்லாத ஒருவன் அரசியல் மட்டும் என்ன பண்ணுவானா? வருவானா? இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா இங்கே வந்து என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் கற்றுக்கலான்ற ஒரு நிலைக்கு இங்கே வர்றாங்க. அப்போது எனக்கு எங்கிட்ட நாலேஜ் இருக்குது, எங்கிட்ட அறிவு இருக்குது, இல்லை எங்கிட்ட போதுமான எல்லா அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியாது? என் வேலையும் இங்கே நான் செய்ய முடியாது. அப்போ அதை தான் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயனம். அப்போ வேற என்ன அடுத்தது படிங்க தொடர்ந்து. அப்போ உங்கள் வழிகள் எல்லாம் யாரை நினைக்கணுமா? கர்த்தரை நினைக்கணும். அப்போது முழு பலனும் யார் கொடுக்குறா? அவரு தான் கொடுக்குறாரு. நீங்கள் சாதாரண ஒரு பப்பட் மாதிரி தான், சரிங்களா? உங்களை தேவன் தான் என்ன பண்ணுறாரு? உள்ளேருந்து வழி எடுத்துறாரு. அன்றைக்கு தாவீதும் கூட அப்படி தான் அவர் வெளிப்படுத்தினார். அன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஆனால் அவன் மூலமாக அவ்வளோ பெரிய கோலியத்தை என்ன பண்ணார்? வீழ்த்த முயற்சி செய்தார். அப்போது உண்மையாக தேவனிடத்தில் என்ன பண்ணுறது? உங்களே நீங்கள் அவரை கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் எனக்கு உண்மையான ஆச்சரியமானது, இந்த ரீசெண்டான சட்டசபையில்
அந்த சபாநாயகரை நியமித்தது வந்து அவருடைய ஒரு 3 வசனத்தோடு அவரோட பொறுப்பேற்றிருக்கு. உண்மையாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எத்தனை பேர் அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு இப்போ நம்ம இருக்கிறது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, சரிங்களா? இந்த வேதத்தை எடுத்துகிட்டு போய் என்னால் எத்தனை பேர்த்துக்கு நான் ரோட்டில் போய் என்னால் உபதேசிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா வைன் ஷாப்புக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்க, நிறைய இடத்துல பேசுகிறாங்க. உண்மையிலே அவங்க நினச்சி நான் அவங்கள பார்க்கும்போது நான் என்ன நினச்சி வருத்தப்படுறேன். எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் இங்கே பாருங்கள், ஒரு சட்டசபையில் ஒரு சபாநாயகர் வந்து நம்மளுடைய வேத வசனத்தை எடுத்து அதை சாட்சியை வச்சுட்டு நான் இதுக்கப்புறம் நான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இல்லை? அப்போது இங்கே அப்படி தான் சொல்லுது, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தேவனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அப்போ நீ என்ன பண்ணணும்? முதலாவது தேவனையை நீ நம்பணும், விசுவாசிக்கணும், எப்போதும் ஜபிக்கணும், எப்போயும் கர்த்தர் மேலே உங்களோட பாரம் அங்கே இருக்கணும். அவரோட வழிநடத்தல் இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒரு கீழ்ப்படிதல், ஒரு தாழ்மை குணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும்னு சொல்லுது. அப்போது இவ்வளோ காரியங்கள் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நல்ல தலைவனாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உண்டான குணாதிசயங்கள் எல்லா காட்சிகளும் நம்ம பார்த்தோம். நீங்கள் என்னதான் தலைவனாக இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் தேவன் விரும்ப மாட்டார். அது நீ எவ்வளோ பண்ணாலும் சரி, அதுதான் அந்த ஒரு நபர் தான் இந்த சாலமோன் ராஜா. நமக்கு எல்லாமே தெரியும். இந்த இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் வழியெடுத்து செல்லும்போது இந்த அமலேக்கியர்லாம் என்ன பண்ணாங்க? இவங்கள ஒரு கட்டத்தில் எதிர்த்தாங்க, அவங்கள பயந்து இருந்தாங்க. பின்னோட ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவங்கள எதிர்க்க முடியாத இவரை யார் பண்ண அனுப்புகிறேன். சரி அது இவர் என்ன மன்னிச்சுக்கோங்க, அவர் பேர் என்ன? சவுல என்ன பண்ணுறாரு? நீ என்ன பண்ணு, ஆமாம், நீங்கள் என்ன பண்ணு, அவங்கள ஒருத்தர் என்ன பண்ணாத, விட்டுறாத. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆடு மாடு பொண்ணு பொருள் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணு, எல்லாத்தையும் அழிச்சு போடு. இவர்கள் எல்லாம் என்னோட மக்களை என்ன பண்ணாங்க? எதிர்க்க துணிந்தார்கள்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் என்ன பண்ணான்? அதே மாதிரி அவன் லட்சாதி அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு போயிட்டு அவங்கள போகணுன்னு போதப்போ ஒரு காரியத்தை மட்டும் செய்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிப்போம். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். பாருங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ண? அழித்து போடு, சங்கரித்து. சரியா? 8ஆம் வசனம் வாசிங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தார். அப்புறம் அவனை என்ன பண்ணல? கொல்லல. அடுத்தது 9ஆம் வசனம் வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டு குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்பு வைத்து அற்பமானவைகளும் உதவாதைகளையும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். பாருங்க, அவர் இதெல்லாம் சொன்னாரோ அதுலெல்லாம் சிறந்தது என்ன பண்ணிட்டான்? எடுத்து வச்சுட்டு அதை எதுவும் பண்ணாமல் அந்த ராஜாவையும் விட்டுட்டு வந்திருக்கான். அடுத்தது பாருங்க, 10லேருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கு. பாருங்க, வேதாகமத்தில் முதல் ராஜான்னு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணது சவுல் தான். ஆனால் அந்த முதல் ராஜா என்ன பண்ணிட்டான்? அவ்வளோதான். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாமல் திருந்தணும்னு நினச்சா கூட மாற்ற முடியாது. ஒரு மிகப்பெரிய காரியத்தை தேவன் சொன்னார், அழித்து போடுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை நீ என்ன பண்ணிட்ட? அழிக்காமல் வந்தது அவருடைய பார்வையில் மிகப்பெரிய காரியம். அதை செய்தனாலே தேவன் அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் என்ன பண்ணான்? இழந்து போனதை நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாக ஒரு காரியம், இந்த சாலமன் ராஜாவை குறித்து கூட நம்ம சொல்லலாம். இந்த சாலமன் ராஜா ஒரு ஞானமுள்ள ராஜா கிடையாது. அவனே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த நிர்வகிக்கிற இந்த ஆளுகிற என்ன பண்ணுறது இந்த அறிவெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு இல்லை எனக்குக்கே தேவையானது எனக்கு பொருளோ வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை அந்த ஞானத்தை மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு.
அப்போது ஒரு தலைவனுக்கு என்ன பண்ணும், ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் என்ன பண்ணணும், அந்த கட்டமைப்பில் என்ன பண்ண அந்த மக்கள் நிர்வகிக்கிற ஒரு ஞானம் இருந்தால் போதும். இதுக்கு பின்னாடி நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். அதைத்தான் அந்த சாலமன் ராஜாவும் கேட்டிருப்பாரு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. கிபியோனிலே கர்த்தர் சாலொமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை எனக்கு கேள் என்று தேவன் சொன்னார். அப்போ கேட்குறாரு, நீ என்ன பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ நீ என்ன கேளு. ஆனால் அவன் சொன்ன பதில் பாருங்க, 1 ராஜாக்களிலே 3ஆம் அதிகாரம் 7லேருந்து 13 வாசிங்க. இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரே, உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானவென்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அழகாததும் லட்சத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களுமாகிய உமது ஜனத்தின் நடுவே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள எதிர்ப்பை தந்ததும். பாருங்க, இவ்வளோ பெரிய ஜனங்களை கொடுத்துட்டு நிர்வகிங்கன்னு என்ன பண்ண முடியாது என்னால். அதனால் இதுக்கு தேவையான எனக்கு இந்த படம் கொடுங்க, இந்த பணம் கொடுங்க, இந்த பொருளை கொடுங்கன்னு அவன் கேட்கல. அவன் கேட்டது ஒன்றே ஒன்று தான், இவங்களை இப்போ பாதுகாக்கிறதுக்கு இவங்களை வழி எடுத்ததுக்கு எனக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, அது உங்களுடைய ஞானம், அது எனக்கு என்னங்க கொடுங்கன்னு தான் கேட்குறாரு. அப்போது நியாயம் விசாரிக்க அவனுக்கு என்ன தேவை, முதல்ல புத்தி இருக்கணும், அவனுடைய என்ன சொல்கிறது ஒரு பக்குவப்படணும். அதுக்கு முதலாவது என்ன பண்ணாமல் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான். அவன் அதிகாரத்தை அவன் கேட்கவே இல்லை. இந்த நம்ம இது பார்த்தல சவுல் ராஜா கொடுத்து பார்த்தோம். சவுல் வந்து ரொம்ப என்ன பண்ண, அவனோட கேரக்டர் எப்படி, ரொம்ப அழகான ஒரு ராஜா சவுல் ராஜா. அவனை குறித்து நிறைய நல்ல காரியங்கள் ஆரம்பத்தில் நிறைய இருக்கும். ஒரே ஒரு காரியம் தான் இந்த பக்கம் என்ன இருக்கும், அவன் தேவனுடைய வார்த்தையை மீறினதுனாலே அவனுடைய ராஜா அவனுடைய பதவியிலேருந்து இழந்து போனதை நம்ம பார்க்க முடியுது. இறுதியாக ஒரு நல்ல இறுதியான இந்த பகுதியில் ஒரு இறுதியாக ஒரு நல்ல தலைவனுக்கான ஒரு முன்னோடி தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனம் 45 வாசிப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனம் 45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணல, நிர்வகிக்க வரல. என்ன சொல்றாரு, நான் ஊழியம் கொள்ளும்படி வரல, நான் என்ன செய்ய வந்திருக்கேன், ஊழியம் செய்ய வந்திருக்கேன். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பாவத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க, உங்களால் அக்கிரமம் தான் இருக்குது, நீங்கள் ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆனால் நான் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், நான் நிர்வகிக்க போகிறேன்னு அவன் சொல்லலை. அப்போ என்ன பண்ண வர்றாரு, உங்களுக்கான ஊழியத்தை நான் செய்ய போகிறேன், அதுதான் முதல் அடையாளம். அப்போது நான் ஒரு வேளை என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கிறேன் அப்படின்னா முதலாவது நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும். சரியா? அப்போது அவர் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருவேளை அவர் சிலுவையில் அறையதான் வந்தார்னா அப்போ டைரெக்டாக என்ன பண்ணுவார், சிலுவைக்கே வந்திருக்கணும். அவர் சாதாரண என்ன பண்ணுவார், ஒரு கர்ப்பம் தரித்து பிறக்கிற ஒரு குழந்தையாக வந்திருக்க தேவையில்லை. அப்போ நமக்கு ஒரு சாட்சியாக விட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு, அவருடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தது. அவர் எல்லாரும் என்ன பண்ணாது, அன்பு செலுத்தினார். எல்லா பாவிகளும் என்ன பண்ணாது, மன்னிச்சார். எல்லாத்தையும் குஷ்டரோகியை கூட தொட்டான்னு எவ்வளோ காரியத்தை நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு காரியத்தை கூட நம்ம முன் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஒரு அழுக்காக்கிறவங்க கூட பக்கத்தில் நம்ம உட்கார மாட்டோம், பயணிக்க மாட்டோம். ஒரு நோயாளியாக இருக்கும் பக்கத்தில் நிற்க மாட்டோம், மாஸ்க் போட்டு தூரமாக விலகி நிற்போம். இது மாதிரி பல காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், விலகியே இருந்து பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவர் இருக்கும் காரியம் மட்டும் அவரால் என்ன செய்ய முடியும் அத்தனையும் செஞ்சுட்டு தான் என்ன பண்ணார், பரமேறிச்சதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்போது அவரை போல ஒரு நல்ல தலைவரை உலகத்தில் வேறு யாராலுமே பார்க்க முடியாது. அவர் என்ன ஒரு அரியணை கொடுத்து இந்த வாங்க இதில் உட்காந்து நீங்கள் நிர்வகிங்கன்னு அவருக்கு சொல்லப்படல. அவர் எல்லாரையும் எதனால் வென்றார்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக அன்பினால் மாத்திரமே இயேசு கிறிஸ்து எல்லாருடைய மக்களையும் சம்பாதித்தாலுமே பார்ப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 3-5 வாசிங்க, 3லிருந்து 5 வரைக்கும் வாசிங்க. தம்முடைய கையில் இதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதும் இயேசு அறிந்து. யோவான் 13:3-5. யோவான் 13ஆம் அதிகாரம் அதுதானே. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து
ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவும். மத்திய 20 நம்ம பார்க்க அதை வாசிப்போம். மத்திய 20ஆம் அதிகாரம் 25 26 வாசிங்க, 2 வருஷம் மட்டும். மத்திய 20ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அப்ப முதலாவது என்ன பண்ணணும், நீங்க எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவராக இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ எம்பி எந்த வந்தாலும் சரி, அப்போ நீங்கள் முன்னாடி வரணும்னு நினைக்கும் போது என்ன வரணுங்க, நீங்கள் அதை செஞ்சு காட்டணும். நீங்கள் அது சேவைக்காக தான் நீங்கள் போகணும்னு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உணரணும். அப்போ அதைப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும்னு சொல்லப்படுகிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 34 வாசிப்போம். லூக்கா 23 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் கண்டித்து சீட்டு போட்டார்கள். பாருங்க, ஒருத்தன் எவ்வளோ எனக்கு நான் இருக்கேன், எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியல, இல்லை எவ்வளோதான் உதவி செஞ்சாலும் கூட அவன் என்னை பாதிக்காத மாதிரி நடந்துக்கிற வரைக்கும் பரவாயில்லையா இருக்கும். ஒருவேளை அவனே எனக்கு என்ன பண்ணுவான், ஒரு சத்துருவாக மாறிட்டான்னா நான் என்ன நிலைமையிலேருந்து நான் விலகி போயிடுவேன். ஆனால் இங்கே இயேசு எப்படி சொல்கிறாரு, அவருக்காக மன்னிங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காரியம் சிலுவையில் இருக்கும்போதும் சொல்கிறாரு. இவர்களுக்காக இவர்கள் பேசுகிறது என்ன பண்ணுது, என்னதுன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இவருக்காக என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்னு தான் சொல்கிறாரு. அப்போது இது போல் ஒரு தலைவன் நிஜமாக யாரும் இருக்க முடியாதுன்றது தான் இயேசு ஒரு அடையாளமாக விட்டு சென்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்திலையாக இருக்கட்டும், சபையில் இருக்கட்டும், ஒரு சமுதாயத்திலையும் கூட நீங்கள் இப்படியாதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு அடையாளத்தையும் ஒரு பாடத்தையும் கூட ஆண்டவர் விட்டு சென்று இருக்கிறார். ஒரு சபையில் கூட ஒரு ஊழியராக இருக்கலாம், இல்லை ஒரு தலைவர்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் வழிகாட்டி நடத்தி செல்லும் பொழுது உங்களுக்கு அந்த பக்குவமும் அந்த தாழ்மையும் அந்த பொறுமையும் உங்களுக்கு நிச்சயமாக வேணும். நீங்கள் வந்து இங்கே இருந்துட்டு நான் டென்ஷனாகி இந்த வேதத்தை தூக்கி போட்டேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதியுமே கிடையாது. அப்போ என்னை சுற்றி இருக்க எப்படி வேணாலும் இருப்பான், ஆனால் நான் என்ன பண்ண முடியாது, அவனை மாதிரி நான் நடந்துக்க முடியாது. இல்லை அவனை காட்டில் ஒருபடி மேலே போய் நான் தான் உன்னை விட நான் கோபக்காரன்டான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதுதான் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஒரு காரியம், தாழ்மையும் தாழ்மை, அன்பிலும் அன்பில். அடுத்தது சமுதாயத்தில் கூட நம்ம நிறைய காரியங்களில் கூட சில நேரம் நம்ம இந்த வேதாகமத்தை என்ன பண்ண மாட்டோம், எடுத்துகிட்டு போக மாட்டோம். வெளிப்படையாக நம்ம நிறைய பேர் எடுத்து போதில்லை. நம்ம கூட ஒரு சிறு வயதில் இல்லை ஆரம்பத்தில் கூட இந்த வேதாகமத்தை என்ன பண்ணுவோம், ஒரு பையில் போட்டோ இல்லை ஒரு பேக்கில் போட்டோ எடுத்துகிட்டு போவோம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா இதை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையாகவே எடுத்துகிட்டு போவாங்க. எங்கே நம்மளை பார்த்து ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்ற கூட நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி கூட நீங்கள் நிறைய இஸ்லாமியர்கள் கூட நீங்கள் பார்க்கலாம், ஒருபோதும் அவங்களோட அடையாளத்தை என்ன பண்ண மாட்டாங்க, மாற்றிக்க மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கேற்ற ப்ரொஃபஷனல் அவங்க சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த டைமுக்கான அவங்க என்ன பண்ணுவாங்க, தொழுக போயிடுவாங்க. அப்போது அவனுடைய அடையாளம் என்ன, அது அவனோட நம்பிக்கை என்ன அது. ஆனால் நம்மளுடைய உண்மையான அடையாளம், உண்மையான நம்பிக்கை, உண்மையான விசுவாசம் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்லை, அது முழுமையாக இன்னும் நம்ம வெளிப்படுத்த முன் வருகிறதில்லை. ஆனால் எல்லா சூழலிலும் உங்களுடைய வீட்டிலும் சரி, உங்களுடைய வெளியே வேலையிலும் சரி, ஒரு வேலை அலுவலகத்திலும் சரி, இல்லை ஒரு வேலை ஊழியத்திலும் சரி, சபையிலும் சரி, நீங்கள் உண்மையாகவே இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் ஒவ்வொரு முறையும் நம்மளை வெளிப்படுத்துகிறார். அப்போது ஒவ்வொரு நேரமும் கூட தேவன் உங்களை வந்து நீ ஒரு ஊழியக்காரனாக இருக்கியா, இல்லை ஒரு திறமையானவனா, ஒரு புத்திசாலியாக இருக்கியான்னு அவர் பார்க்குறதில்ல. அதுக்கு முன்பாக ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மகனாக இருக்கிறியா, இல்லை ஆவிக்குரிய விதத்தில் வைராக்கியமாக இருக்கியா, நீ ஒரு தாழ்மையானவனாக இருக்கியா அப்படின்றதான் என்ன பண்ணுவார், முதலாவது தேவன் பார்ப்பார். அதுதான், அதை பொறுத்து தான் அடுத்த காரியம். நான் ஒருவேளை இந்த புத்தகத்தை இந்த வேதாகமத்தை ஒரு புத்தகமாக யார் வேணாலையும் படிப்பாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பிஹெச்டி பண்ணவங்க கூட, கிறிஸ்துவ அல்லாதவர்கள் கூட இந்த வேதாகமத்தை படிக்கணும்னு பார்ப்பாங்க. நம்ம சில பேர் நிறைய பண்ணுவாங்க, குரானை வாசிக்கணும், பகவத்கீதையை வாசிக்கணும்னு சொல்லிட்டு வாசிப்பாங்க. அப்போ வாசிக்கிறது இல்லை அதில் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு அறிவு தேவன் விரும்புகிறது இல்லை. உண்மையாலுமே நீ என்ன பண்ணணும், இதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறியா அப்படின்றத என்ன பண்ணுறாரு, தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போது ஒரு நல்ல தலைவனாக இருக்க நீங்கள் விரும்புகிறீங்கன்னா நீ என்ன பண்ணணும், முதலாவது
இதற்காக கீழ்ப்படிய வேண்டும். தேவனிடத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேணும். அவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆக நம்ம இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்ட காரியத்தில் கூட நீங்கள் இப்போ நீங்கள் யோசிச்சிருக்கலாம், இப்போ வரைக்கும் ஒருவேளை நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஒரு நல்ல தலைவனாக இருக்கும்போது தலைவனாக இருக்க நீங்கள் தகுதியாக இருந்திருக்கீங்களா? இல்லை இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இல்லை இருக்கணும்னு நினைக்கிறப்போ என்ன பண்ணணும், எப்படியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையாக சிந்திக்க வேணும். எந்த சூழ்நிலையும் கூட ஒரு வெறுப்போட இல்லை அதிகாரத்தோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடுமையான சூழ்நிலை கூட என்ன பண்ணக்கூடாது, அதை அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இந்த நாளில் இது மூலமாக தெரிவித்துக்கொள்வேன். இறுதியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து நிறைவு செய்வோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் யாவருக்கும் தேவனுக்கு கூட நன்றி சொல்லுகிறேன்.